மணல் தட்டுப்பாட்டாலும் மாவட்ட நிர்வாகத்தின் அலட்சியத்தாலும் பரமக்குடியில் உள்ள ஒரு ஊரணியில் மணல் கொள்ளை நடந்து வருகிறது. மிரட்டல்களுக்கு மத்தியில் கிராம மக்கள் ஒன்றிணைந்து மணல் கொள்ளையை தடுத்துள்ளனர். இதுகுறித்து இந்த தொகுப்பில். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி ஒன்றியம் ஏனாதிக்கோட்டை ஊராட்சிக்குட்பட்டது சூசையப்பர்பட்டி கிராமம். இங்கு ஊரணி ஒன்று உள்ளது. இந்த ஊரணியில் தரையிலிருந்து 5 அடி ஆழத்திற்கு கீழே தூய ஆற்று மணல் கிடைக்கிறது. மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஊரணி கண்மாய்களில் இந்த வண்டல் மண்ணை விவசாயிகள், மண்பாண்ட தொழிலாளர்கள் இலவசமாக அள்ளி கொள்ளலாம் என கடந்த 12ஆம் தேதி மாவட்ட நிர்வாகம் அறிவித்தது. ஆனால் இந்த அறிவிப்பு குறித்து சூசையப்பர்பட்டி கிராம மக்களுக்கு எதுவும் தெரியவில்லை. இந்நிலையில் ஏனாதிக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த சேகர் என்பவர் ஊரணியை தூர்வாருவதாக கூறி இயந்திரங்கள் மூலம் 5 அடிக்கு கீழே உள்ள ஆற்று மணலை இயந்திரங்கள் மூலம் அள்ளி செல்ல தொடங்கினர். தகவல் அறிந்த கிராம மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். புகாரின் பேரில் சப் கலெக்டர், அதிகாரிகள் மற்றும் போலீசார் வந்து எச்சரித்து சென்றனர். அதையடுத்தும் மணல் திருட்டு தொடர்ந்ததால் கிராம மக்கள் ஒன்றிணைந்து கடந்த 12ஆம் தேதி நள்ளிரவு ஊரணியில் மணல் அள்ளி கொண்டிருந்த ஜேசிபி இயந்திரம் மற்றும் ஒரு டிப்பர் லாரியை சிறைப்பிடித்தனர். ஆனால் அதற்குள் பல லோடு மணல் திருடப்பட்டதாகவும் இதற்கு அதிகாரிகள் உடந்தை எனவும் கிராமத்தினர் குற்றம் சாட்டுகின்றனர். ஊர்னியை பராமரிப்பு பண்ண போகிறோம்னு ஆளுங்க வந்தாங்க. நாங்கள் வேண்டாம், ஏற்கனவே மணல் வந்துருச்சு வேண்டாம் அப்படின்னா அதையும் மீறி இறக்குனாங்க. கலெக்டர் வந்து இல்லை இதெல்லாம் நடக்க வேண்டாம், ஊர் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தா இது வேண்டாம்னு சொல்லி முந்தா நேற்று சனிக்கிழமை நாள் சொல்லிட்டு போனாங்க. அதையும் மீறி நேற்று நைட் 2 மணி வரைக்கும் 10 மணிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 லோடு மணல் ஊர்னி மணலை எடுத்திருக்காங்க. அதை கேட்க வந்த ஊர் மக்களையும் திட்டி அடிக்க உங்களை வெட்டுவேன் குத்துவேங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. மணல் அள்ளி சென்றவர் தங்களை மிரட்டுவதாகவும் அதனால் தங்களுக்கு பாதுகாப்பில்லை என்றும் கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மணலை ஒரு 30-40 லோடுக்கு அள்ளிட்டு போயிட்டாப்ல. அள்ளிட்டு போன உடனே நாங்கள் கடைசியில் ஊர்ல இருந்து ஒடியாந்து நிறுத்த போகும்போது ஒரு லாரியும் ஒரு ஜேசிபியும் தான் நிறுத்த முடிஞ்சிச்சு. நிறுத்த போகும்போது அந்த லாரியை விடுறீங்களா உங்களை வெட்டவாடான்னு கேட்டாப்ல. வெட்டவாடான்ங்கிற மாதிரி கேட்டவர் இந்த சேகருங்கிறவர். வெட்டவன்னு சொல்ல போகும்போது நாங்கள் பயந்துக்கிட்டு நாங்கள் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணோம். அவங்க வந்தாங்க. வந்த உடனே இவன் ஓடி போயிட்டு எங்களோட போராட்டம் பண்ணிக்கிட்டு மணல் அள்ளிக்கிட்டு மண் அள்ளிக்கிட்டு இப்படி போராட்டம் பண்ணுறாங்க. இப்போ ராத்திரி மறைச்சதுக்கு எங்கள் வீட்டுக்கார் பாத்தினூருக்கு ஒரு வாட்ச்மேன் வேலையாக போகிறாரு. நீ பாத்தினூருக்கு தானே வருவே, உன்னைய வெட்டணும் பாரு அப்படின்னு கேட்குறாப்புல. நீர்நிலைகளில் உள்ள வண்டல் மண்ணை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற அரசின் அறிவிப்பு தற்போது விவசாயிகளுக்கு எந்த விதத்திலும் பலனளிக்கவில்லை என்பதை இந்த சம்பவம் எடுத்து காட்டுகிறது. வண்டல் மண் எடுக்கப்படுவதை அரசு கண்காணிக்க வேண்டும். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்னா இந்த மண் தூய்மையான ஒரு ஆற்று மண். இந்த ஆற்று மண்ணை இவங்க இப்போ திருடி வர்றது. இதே போது எல்லா பகுதியிலையும் தொடர்ச்சி நடந்து கொண்டே இருக்கிறது. இதை தடுக்க தீவிரமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக பரமக்குடியிலிருந்து சந்திரசேகரன்.